எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மிகவும் அழகான வல்லமையான வார்த்தைகள். அவர் தேவனுடைய தற்சொரூபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தார். ஆனாலும் அதை தமக்கு கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய தற்சொரூபம். பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிற காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம், எல்லா அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், சிங்காசனங்கள் அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டதாம். அப்படிப்பட்டவர் நமக்காக இந்த உலகத்திற்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததுனால அவர் மரணத்தின் வழிகளை அவர் அனுபவிக்கும் பொழுது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார். எவ்வளவு ஆழமான அன்பு பாருங்க. அந்த ருசி பார்த்ததன் நிமித்தம் அந்த எல்லா வழிகளையும் தமக்குள் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ நமக்காக விண்ணப்பம் பண்ணினவர் யார்? தேவனுடைய தற்சொரூபம், பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன் நமக்காக கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினாராம். ஸோ அதனால் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே அவர் பாடுகள் ஏன் அனுபவித்தார்? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை. மனிதனுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாடுபட்டார். ஸோ பாடுபட்டதினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, ஸோ பிதாவுக்கு அவர் என்ன சித்தம் வைத்திருந்தாரோ அதை அப்படியே செய்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அவர் பூரணரானார். பாருங்க, எபிரேயர்ல இன்னொரு வசனம் சொல்லுது, அநேக பிள்ளைகளின் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மகிமையின் கர்த்தரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார். பாருங்க, அதாவது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணத்திற்கு சொந்தக்காரர் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார். ஆஹா, எத்தனை நல்ல தேவன் பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சற்று ஆழமாய் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய அன்பு, அறிவு கெட்டாத அன்பை நாம் ஆராய்ந்து பார்க்க, அதை தேடுவதற்கு நாம் மிகவும் ஆசைப்படும். உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார்னா அவர் அனுபவிக்காத வேதனைகள், பாடுகள் ஒன்றுமே இல்லை. மனிதன் அனுபவிக்க வேண்டிய எல்லா மனிதனுடைய பாடுகளையும் அவர் மனதளவில் காயப்பட்டார், சரீரத்தில் நொறுக்கப்பட்டார். அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அத்தனையும் அங்கு நொறுக்கப்பட்டது. உபத்திரவங்களை அனுபவித்தார். எல்லா உபத்திரவங்களையும் அனுபவித்து உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தப்பட்டார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நம் தேவன் எத்தனை நல்லவர். அவர் மனிதனை அன்பு கூறுவதற்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது சில நேரம் அதிசயமா இருக்கு, அதிர்ச்சியாக இருக்கிறது. மனிதனுக்காக தேவன் இறங்கி அவர் செய்த காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஸோ இந்த அன்பை ஆராய்ந்து பார்க்க தான் நமக்கு இந்த வாழ்க்கை. இப்போ இந்த தேவனுடைய அன்பை எந்த அளவுக்கு நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த ஆத்தும நேசரை நம்மளுடைய ஆத்துமாவில் நிரப்பும் பொழுது நம் ஆத்துமா செழிப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கீழ்ப்படிந்தவராகி அதன் மூலமாக நித்திய ரட்சிப்பை, அதாவது அவர் பூரணரானதுனால அவருக்குள் கீழ்ப்படுகிற யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை, நித்திய ரட்சிப்பு, மரணம் என்ற பிசாசிடம் இருந்து, இருளிலிருந்து நமக்கு முற்றிலுமாய் நித்திய ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்ததுனால மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே அவர் நாமம் தரிக்கப்பட்டார். ஸோ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர், அவர் மூத்த சகோதரனாய் இருக்கிறார். எத்தனை நல்ல தேவன். அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு இறங்கி அவர் பட்ட பாடுகளினால் நமக்கு நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ மனிதனாகிய நமக்குள் அவர் நித்தமும் வாசம் செய்ய ஆசை கொண்டதனால தான் சிலுவைக்கு அவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியர் நமக்கு கொடுத்து சென்றார். அவர் மரணத்தை ருசி பார்க்கவில்லை என்றால் நமக்கு பரிசுத்த ஆவி நிரந்தரமாக நமக்குள் வாசம் செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே நிரந்தரமாய்
வைத்து நாம் தேவனோடு எப்பொழுதும் அந்த உறவில் இருக்கும்படியாகத்தான் அவர் அத்தனை பாடுகளையும் அனுபவித்தார். ஸோ எத்தனை நல்ல தேவன் இல்லைங்களா? ஸோ அவர் நமக்கு இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த கிரயத்தின் நிமித்தம், அவர் சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம் நமக்கு கிடைத்த விடுதலையை, வெற்றியை நாம் அனுபவிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிற காணப்படுகிற காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம், எல்லா அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்டவர் தான் நமக்காக பலியாக இருக்கிறார். ஸோ நம்மளுடைய விலை, ஒரு பொருளோட விலை எப்போ வந்து அதோடைய மதிப்பு தெரியும்னா, அந்த பொருளுக்கு எவ்வளோ பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கோல்டு வாங்குகிறோம், டைமண்ட் வாங்குகிறோம், ஸோ அதற்கு நிறைய விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போ அது எவ்வளோ ப்ரெஷியஸ் பாருங்கள். அப்போ மனிதர்களாகிய நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருப்பார். எவ்வளோ பெரிய தேவகுமாரன் நமக்காக பலியாகி அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்கு சிந்தியிருப்பார் என்றால் அவருடைய கண்களில் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த தேவனுடைய அன்பை அறிவது தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த அதாவது அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக மாற்ற நாங்கள் அவரையே பிரசங்கிக்கிறோம். அப்போ கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து எப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் யோசிக்க அதையே நம் சபையும் பேசும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவில், ஆத்தும நேசருடைய அன்பினாலும் அவரை குறித்த அறிவினாலும் நிரப்பப்படும் பொழுது அந்த ஆத்துமா செழிப்படைகிறது. ஸோ அந்த செழிப்படைந்த ஆத்துமா ஆவியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த சரீரத்திற்கு. அப்போ இன்றைக்கு ஒன்று தான் தேவை. வேதத்தில் கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அனுப்பி மனுஷனுக்காக அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்ற வெளியேற பெற்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதுமே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படி அவர் நமக்காக சிலுவையில் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. இதை ஆராய்ந்து பார்த்தாலே நம்முடைய மனது சுகமாகும், ஆவி, ஆத்துமா, சரீரம் சுகமடையும். ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். மாறாக பாவத்தை குறித்தும், தண்டனைகளை குறித்தும், நியாயப்பிரமாணத்தை குறித்தும் நாம் பேசுவதற்காக அழைக்கப்படவில்லை. இதில் எவ்வளோ ஆழமான அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணினவர் யார்? கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் நமக்காக விண்ணப்பம் பண்ணினாராம். அவர் தேவகுமாரன். ஸோ அவருடைய கண்ணீருக்கும் அவருடைய விண்ணப்பமும் எவ்வளோ வெளியேற பெற்றது. நமக்காக இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது, புறாக்கண்களை போன்ற கண்ணீர் தழும்பும் கண்களோடு எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மூத்த சகோதரனாய், பிரதான ஆசாரியராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ எத்தனை நல்ல தேவன்! மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ வெளியேற பெற்றது. இந்த வாழ்க்கையின் உன்னதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் சிரமம் எடுத்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து நமக்காக பாராட்டின கிருபை, இரக்கம் எவ்வளோ பெரியது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை மகிமை நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதற்கான காரணம் நமக்கு தெரிய வரும். இந்த வாழ்க்கை புலம்புவதற்கோ அழுவதற்கோ எதை குறித்தும் பயப்படுவதற்குமே அல்ல. ஏன்னா அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து போட்டார். அடித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கும்படி அப்படி ஆயிருக்கிறாரா. ஸோ நமக்கு எதை குறித்தும் பயம் கிடையாது. மரணத்தை குறித்த பயத்தை முற்றிலுமாய் அவர் எடுத்து போட்டார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்ப 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 தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூரண அன்பினால் நம்முடைய இருதயம் நிரம்பும் பொழுது நம் பயமானது முற்றிலுமாக இல்லாமல் போகும். ஸோ பயமற்ற ஒரு வாழ்க்கையில தான் ஜீவன் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஜீவ வாசனை வீசக்கூடிய நற்கந்தமாய் எங்களை மாற்றணும்னு ஜெபிக்கிறார். ஸோ அதே போல தான் இன்றைக்கும் உலகம் எங்கும் மரண இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில், மரண வாடை வீசிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் தேவனுடைய அன்பை அறிந்தவர்களாய் கிறிஸ்துவின் அன்பை சுமந்து சென்று அதை எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் அந்த வாசனை வீசக்கூடிய பிள்ளைகளாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are chosen to live heaven and earth life. Amen. Amen.